பாத்தியா போஸே போஸே வாங்க மாமா வாங்க. என்ன போஸே நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். உள்ள பிசினஸ் எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. வீடெல்லாம் பெருசா பிடிச்சிருக்க போல இருக்கே. உட்காருங்க. தனோ தனோ மாமா என்னதானோ அப்படி ஆச்சரியமா பாக்குற? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. வாங்க வாங்க. என்னம்மா தானோ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. குழந்தை நல்லா இருக்காளா? நல்லா இருக்கா. ரொம்ப அடம் பண்றாளா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என்னதானோ மெட்ராஸ்க்கு வந்து செட்டில் ஆகி மெட்ராஸ் காரியா ஆயிட்ட. வீடெல்லாம் எப்படி இருக்கு? வீடெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அது சமையக்கட்டு, இது பெட்ரூம். முன்னாடி பெரிய வாசல் இருக்கு, குழந்தை விளையாடுறதுக்கு வசதியா இருக்கு. இது ஹாலு. தண்ணி பிரச்சனை எதுவுமே இல்ல. டெய்லி தண்ணி லாரி வந்துரும். அது போக கீழே ஒரு கிணறு இருக்கு, கிணறுல மோட்டர் இருக்கு. சுவிட்ச் போட்டா தண்ணி தானா வந்துரும். கயிறுல தண்ணி இருக்கிற வேலையெல்லாம் இல்ல. நீ பரவாயில்ல தானோ. நாங்க இந்த காலத்திலயும் அந்த இத்து போன வீட்ல கயிறு போட்டுதான் தண்ணி இறைச்சிக்கிட்டு இருக்கோம். நீ வந்த உன் புருஷன் கார்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சாரு, டக்குன்னு இப்படி ஒரு நல்ல வீடா பார்த்து செட்டில் ஆயிட்ட. டேய் அதாண்டி ஜாதக ராசிங்கிறது. என்ன போஸே நான் சொல்றது கரெக்டு தானே? ஏமாமா இன்னொரு வீட்டுக்கு போனா வாடகை கொடுக்கணும் தானே? அதே வீட்டுல இருக்கீங்க. நீ நினைச்சா இதோட பெரிய வீடு நாளைக்கு பிடிக்கலாம். வாடகை தரணும்ல. அதான் அந்த வாடகை படத்தை மிச்சப்படுத்தும் தானே அங்கே இருக்கீங்க. பின்ன எதுக்கு சலிச்சுக்கிறீங்க? பரவாயில்ல போஸ், நீ கூட பாயிண்டா தான் பேசுற. சரி சரி, முதல்ல வந்த விஷயத்த சொல்லுவோம். என்னது வந்த விஷயம்? தனோ, என் மக பெரிய மனுஷி ஆயிட்டா. அப்படியா? நாளைக்கு வீட்டுல விசேஷம் வச்சிருக்கோம், நீங்க எல்லாம் அவசியம் வந்துடணும். இவ்வளவு தூரம் நேரம் வந்து சொல்லிருக்கீங்க, நாங்க கண்டிப்பா வந்துடுறோம். பவானி, அப்பா இப்ப இங்கதான் இருக்காரு? ஆமா, ஆனா இப்ப வெளிய போயிருக்காரு. அவருக்கும் நேர்ல பார்த்து சொல்லலாம்னு வந்தேன். அவரு இப்ப எங்க இருப்பாரு? ஒரு முக்கியமான விஷயமா வெளிய போயிருக்காங்க. அப்பா வந்தாலும் நானே சொல்லிடுறேன். ஆமாங்க, நாங்களே சொல்லிடுறோம். ரொம்ப சந்தோஷமா. தனோ, நீ நம்ம வீட்ல இருந்தப்போ வீடே கலகலன்னு இருந்துச்சு. என்ன சொல்றீங்க? ஆமா போஸ், கொஞ்சம் விவரங்கட்டத்தனமா நடந்துகிட்டாலும் நீ வீட்டுல இருக்கும்போது நான் ரொம்ப தைரியமா இருந்தேன். ஏன்னா நீ வீட்டுல இருக்கும்போது எந்த திருடனும் உள்ள நுழைய முடியாது பாரு, அப்படி ஒரு சேஃப்டி. என்ன பண்றது, நம்ம குடியிருக்க வீட்டுக்கு காவலுக்கு ஆள வைக்க முடியும், நம்ம தான் பாத்துக்கணும். வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா நீ? இருக்காங்க இருக்காங்க. ஒரு வழியா அந்த வீட்டுக்கு வெள்ளை அடிச்சாச்சு. அப்படியா? ஆச்சரியமா இருக்கு. மத்தபடி வேற எந்த மாற்றமும் இல்ல. நாங்க எல்லாரும் எப்பவும் போலதான் இருக்கோம். புதுசா பணம் வந்த மாதிரி சமயத்துல நம்ம விஜி பண்ற அலட்டல் தான் தாங்க முடியல. என்னது? ஆமா தானோ, இப்பெல்லாம் பல நேரத்துல விஜி தரைய பார்த்தே நடக்கிறது இல்ல, மேல பார்த்துதான் நடக்கிறா. எல்லாம் புருஷன் கொடுக்கற இடம் தான். எந்த நேரத்திலயும் கட்டில போய் படுத்துக்கிறா. சொகுசுதான். இத பாருங்க அண்ணி, அவளுக்கு யோகம் நல்ல புருஷன் கிடைச்சிருக்காரு. நீங்க வேணா உங்க புருஷனை உங்க இஷ்டத்துக்கு வளைங்க, யார் கண்டுக்க போறா? எதுக்கு தேவையில்லாம விஜி மேல பொறாம பண்றீங்க? சமயத்துல விஜி பேசுறது திமிரா இருக்குதா, அதான் சொன்ன. உனக்கு தெரியாதா? இத பாருங்க, அவ காரணம் இல்லாம யாரையுமே எடுத்தெறிஞ்சு பேச மாட்டா. காரணத்தோட தான் எதையும் சொல்லுவா. எனக்கு தெரியாது அவளை பத்தி. அடேங்கப்பா, என்னதானோ தங்கச்சிய பேசுனது கோவம் பொத்துக்கிட்டு வருது. பின்ன என்னதான் இருந்தாலும் அவன் என் தங்கச்சிங்க, இல்லன்னு ஆயிடுமா? சரி போஸ், இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு? ஃபங்க்ஷனை கிராண்டா வச்சிருக்கோம், நீங்க எல்லாம் அவசியம் வந்துடணும். அப்புறம் போஸ், சமயக்காரனை வச்சு சமையல்லாம் ஏகதடவுலாம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கு. உன்ன மாதிரி ஆட்கள்லாம் அவசியம் வந்துடணும். இல்லன்னு வச்சுக்கோ, சமைச்சதெல்லாம் வேஸ்ட் ஆயிடும். அது ஏங்க வேஸ்ட் ஆக போகுது? அதுக்குதான் நம்ம வீட்டுல உங்கள மாதிரி ஆளுங்க இருக்காங்களே. மிஞ்சினதெல்லாம் சூடு பண்ணி ஒரு வாரத்துக்கு திங்க வேண்டியதானே. பாய் முடுக்கு சுமார். சரி போஸ், அப்ப நாங்க போயிட்டு வரோம், வாப்பலாம். வரேன் தானோ, வரேன் பவானி, வரேன் போஸ். என்னங்க பாத்தீங்களா இவங்க வேலைய? விஜய பத்தி என்கிட்டயே வந்தல பொருளை பேசுறாங்க. ஈஸ்வரிக்கு ரொம்ப தாங்க திமிரு. இருக்கதாண்டி செய்யும். உனக்கும் உன் தங்கச்சிக்கும் திமிரு குறையிற வரைக்கும் இவங்களுக்கு இருக்க திமிரு இருக்கதான் செய்யும். நீ உன் தங்கச்சி ஒழுங்கா இருந்தா முன்னாடி இப்படின்னு தைரியமா பேசுவாங்களா? உங்ககிட்ட வந்து சொன்னேன் பாருங்க, என்னைய சொல்லணும். ஆளக்கூடாது சொல்லும். இங்க பாரு யார் வந்திருக்காங்கன்னு பாரு. இங்க பாருப்பா, இந்த செல்லத்தோட அப்பா வந்திருக்காங்க. குட்டி அம்மா கூட அப்பா வந்திருக்காங்க சொல்லு. தண்ணி எடுத்துட்டு வா. என்னப்பா ரொம்ப அசதியா வந்திருக்க? வெளியில ஒரே வெயில்,
அலைஞ்சிட்டு வரேன். இந்த கோபியோட மாமாவும் அக்காவும் வந்துட்டு போனாங்கப்பா. யாரு இந்த லட்சுமணன் குரூப்பா? என்னடா இது குரூப்னு அசிங்கமா பேசிக்கிட்டு. அந்த குரூப்பை கண்டாவே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஆமா, உனக்கு யாரத்தான் பிடிச்சிருக்கு இல்லடா செல்லம்? அம்மா எதுக்கு வந்தாங்க? அது அவங்க பொண்ணு ஒன்று இருக்குல்ல, அது வயசுக்கு வந்துருச்சான். நாளைக்கு சாயந்தரம் தண்ணி ஊத்துறாங்க போல் இருக்கு. அதான் குடும்பத்தோட எல்லாத்தையும் வர சொன்னாங்க. போச்சுடா, செலவு வச்சுட்டாங்களா? இதுக்கு தான் பொம்பளை பிள்ளைங்க. என்ன ஒன்றும் இல்லை. இப்போ என்னமோ சொன்ன போல் இருக்கு. இல்லை ஒன்றும் சொல்லலை. சரி, நாளைக்கு அந்த இதுக்கு போறியா? எப்படி? அவங்க மூஞ்ச பார்க்கவே எனக்கு பிடிக்கல. நீங்க போயிட்டு வாங்க. வேற வழி, நான் தான் போய் ஆகணும். சரி, இப்போ எனக்கு ஒரு 300 ரூபா பணம் கொடு. எதுக்கு? குழந்தைங்களுக்கு பால் டின் வாங்கணும்ப்பா. பணம் கொடுப்பா. 300 ரூபா எதுக்கு? 2 குழந்தைங்கப்பா, ஒரு டின்னு 150 ரூபா. 2 குழந்தைங்களுக்கு பால் டின் வாங்கணும்ல. ஒரு டின்னு வாங்கி 2 குழந்தைங்களுக்கும் கொடுங்க. தீர தீர வாங்கிக்கலாம். இந்தாங்க பணம், 150 ரூபா. சரி, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேம்மா. லீலா, உட்காரு உட்காரு. கண்டிப்பா நீ வேலைக்கு போகணுமா? ஆமா. நீ வேலைக்கு போறதுனால எவ்வளவு சிரமம் கஷ்டம் நல்லா யோசிச்சு பாரு. பின்னாடி நீ வருத்தப்படக்கூடாது. வேலைக்கு போகாம இருந்தா தான் பின்னாடி கஷ்டப்படுற மாதிரி ஆயிடும். அதனால நான் கண்டிப்பா வேலைக்கு போகத்தான் போறேன். ஏன் நீ இந்த விஷயத்துல இவ்வளவு பிடிவாதமா இருக்க? இதுல மாற்றமே இல்லையா? நிச்சயமா இல்ல. ஏன்? எதனால? எதனாலயா? குழந்தைங்களுக்கு பால்டீன் வாங்குறதுக்காக பணம் கொடுத்தீங்களே, தலையெழுத்தேன்னு வேண்டா விருப்பா. அதே மாதிரி என் குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு செலவுக்கும் ஒவ்வொரு முறையும் உங்ககிட்ட கையேந்தி நிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. அதான். இப்ப நான் காசு கொடுக்கலையா? தரமாட்டேன் நான் சொன்னேன். எதுக்கு இப்படி வம்புக்கு இழுக்கிற? காசு கொடுத்தாலும் தப்பு, கொடுக்காட்டியும் தப்பா? காசு கொடுக்கறது ஒண்ணும் தப்பு இல்லங்க. ஆனா மனசும் நினைப்போம் அப்ப வச்சிருந்தீங்களே ஒரு மூஞ்சி, அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது எனக்கு யோசிக்க வைக்குது. இப்ப எதுக்கு தேவையில்லாம அர்த்தம் பண்ணிட்டு இருக்க? போதுங்க. எதுக்கு வீணா பேசிட்டு இருக்கீங்க? உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? எதுக்காக இப்படி பூசி மொழிகி நடிச்சிட்டு இருக்கீங்க? ச்சே. லீலா, இப்ப நான் என்ன பண்ணணும்? என்ன பண்ணா நீ என்ன நம்புவ? இனிமே பண்ணதெல்லாம் விடுங்க. இது வரைக்கும் பண்ணதெல்லாம் சொல்லட்டுமா? இத்தனை நாள் ஆச்சே, குழந்தைங்களை ஆசையா தூக்கி கொஞ்சிருப்பீங்களா? இல்ல ஒரு முத்தம் தான் கொடுத்திருப்பீங்களா? அன்னைக்கு குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்குள்ள நுழையும் போது ஒரு சின்ன சிரிப்பாவது சிரிச்சிருப்பீங்களா? தொட்டில் கட்டும்போது கூட நீங்க முன்னாடி வரல. உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் தான் சேர்ந்து கட்டினாங்க. ஏங்க, குழந்தைங்களுக்காக ஒரு பொருளாவது நீங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வந்திருப்பீங்களா? ஏன் இத பால்டீன் நீங்க வாங்கிட்டு வரக்கூடாதா? இத பார், ஒரு மனுஷனை குத்தம் கண்டுபிடிக்கிறேன்னா வரிசையா கண்டுபிடிச்சிட்டு இருக்கலாம். நான் எப்ப போல சாதாரணமா தான் இருக்கேன். எனக்கு இந்த டிராமா படம்லாம் தெரியாது. அன்னைக்கு 2 பெருசுகளும் முண்டிட்டு அது படுக்கு தொட்டில் கடிச்சு நான் என்ன பண்றது? இப்ப அவர் பால்டீன் வாங்குறேன்னு போறாரு. இதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இங்க கூட இந்த பீ துணியை கிளீன் பண்ணி கொடுத்தனா என்ன பொறுப்புல அப்பான்னு ஒத்துக்குவில்ல? சொல்லல, இதை நான் கிளீன் பண்ணி கொடுக்கட்டுமா? அத சொல்லும்போது ஏங்க உங்க முகத்தை இப்படி சொல்லிக்கிறீங்க? என்ன அவ்வளவு கேவலமான காரியம் பண்றதா நினைப்பா? இங்க பாருங்க, இதெல்லாம் தப்பெத்த பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. குழந்தைங்க யூஸ் பண்ண துணி. அப்போ சுற்றமும் நட்பும் மிஸ் பண்ணாம எல்லாரையும் கூப்பிட்டேன், அப்படித்தானே? ஆமாடா குமார், நமக்கு வேண்டியவங்கன்னு யார் யார் இருக்காங்களோ ஒருத்தரை விடாம கூட்டம் வந்தாச்சு. எங்க முக்கியமானவங்க யாராச்சும் விட்டுருக்க போறோம். எதுக்கு ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க. கரெக்ட் லட்சுமணா, நம்ம எல்லாரையும் கூப்பிட்டா தான் நினைச்சிருப்போம். ஆனா முக்கியமானவங்க யாரையாவது மிஸ் பண்ணிருப்போம். முக்கியமான ஆளா? அது யாரா? நான் சொல்றது உண்மையாவே முக்கியமான ஆளுங்களை நம்ம தான் முக்கியமான ஆளுங்க அப்படி நினைச்சிருக்காங்க பாரு. அறவை கேடுங்க, அவங்கள நான் பேசல. குமார்,
போஸ் வீட்டுல கூப்பிட்டாச்சு, மாணிக்கம் வீட்லயும் கூப்பிட்டாச்சு, அது இல்லாம ரவி வீட்லயும் சொல்லிட்டு வந்தாச்சு. என் சைடுல சொந்தக்காரங்களுக்கு நானும் ஈஸ்வரி நேர்ல போய் சொல்லிட்டு வந்துட்டோம். அப்புறம் என்ன? நோ ப்ராப்ளம். இவங்க போதும், சபை நிறைஞ்சிடும். அதானே ஆமா ஆமா, இவங்கெல்லாம் வந்து நின்னாலே போதும், மத்தவங்கள பத்தி நமக்கு என்ன? அனி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த தனம் இருக்கால, தனம் தங்கச்சிய பத்தி அப்படி பேசுறா. 10 நிமிஷம் பேசினால்னா அதுல 9 நிமிஷம் நம்ம வீட்டாளுங்களோட திமிர பத்தி வயிறறிஞ்சு பேசுறா. அப்படியா? ஆமா, இவ்வளவு துவைச்சு தொங்க போட்டா தெரியுமா? எப்படி நம்ம கிட்ட வச்சுக்கிட்டா அப்படித்தான். அப்போ வேலை எல்லாம் ஜரூரா நடக்குதுன்னு சொல்லு. அமக்கலாமா நடக்குது. ஏண்டா ஒரு தாய் மாமா கேக்குற கேள்வி எடாது? என்னடா இப்படி பேசுற? ஏண்டா என் சைடுல நான் எல்லா வேலையும் முடிச்சாச்சு, நீ எல்லாரையும் கூப்பிட்டாச்சுல? எல்லாரையும் கூப்பிட்டாச்சு, விஐபிஸ் ஒருத்தர் விடாம. ஓகே, அப்புறம் என்ன? தூள் கிளப்பிடுவோம், அசித்திடுவோம். நீ எதுக்கு கவலைப்படாத லட்சுமணா, எல்லாத்துக்கும் நான் இருக்கேன். குமாரு, தாய் மாமா நீ இருக்கிற தைரியத்துல தாண்டா இவ்வளவு ஏற்பாடையும் பண்ணியிருக்கேன். விஜய், என்ன படுத்துட்டு இருக்க? இன்னும் கிளம்பலையா நீ? என்ன ஆண்ட? காலைல நான் போகும்போதே கிளம்பி ரெடியாரு வெளில போகணும்னு சொன்னேன்ல. ஆமா, மனசே நெருப்பா இருக்கு. இந்த வீட்டு ஆளுங்க எல்லாம் கூடி பேசி என்ன வம்பு கிழக்குறாங்க. எங்க வீட்டு ஆளுங்க எல்லாரையும் கூப்பிட்டாச்சாம், ஜாட மாதிரியா பேசுறாங்க. நான் மட்டும் நினைச்சேன்னு வச்சுக்கோங்க, இந்த ஃபங்க்ஷனுக்கு யாரையும் வரவிடாம பண்ண முடியும். இந்த வீட்டு பிரச்சனை யாருக்கும் தெரிய வேண்டாம்னு பாக்குறேன், இல்லாட்டி இப்பவே சொல்லிடுவேன். நடக்காத காரியத்தை பத்தி எதுக்கு பேசிட்டு இருக்க? எது நடக்காதுங்கிறீங்க? இப்ப நீ உங்க வீட்டு ஆளுங்க யாரையுமே நம்ம வீட்டு விசேஷத்துக்கு வரணும்னு சொல்ல போறியா? ஆமா சொல்லுவேன். உன்னால முடியாது. ஏன் முடியாதுங்கிறீங்க? கண்டிப்பா சொல்லுவேன். அப்படின்னா முதல்ல தனம் நீ சொல்ல பாப்போம். வரைக்காத, கரைக்கலாம் போலாம். எதுக்கு? என்ன விஜய், காலையிலே சொன்னேன்ல காவியாக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லி. ஏங்க, அவங்க இவ்வளவு தூரம் உங்களை இன்சல்ட் பண்ணி பேசுறாங்க, நீங்க ட்ரெஸ் எடுக்கணும் அது இதுன்னு என்ன கூப்பிடுறீங்க? அதெல்லாம் முடியாது. பெரியவங்க பண்ற முட்டாள்தனத்துக்கு சின்ன பொண்ணு என்ன பண்ணும்? நான் என்ன எங்க மாமாக்கா அக்காக்கும் ட்ரெஸ் எடுக்கணும் வா நான் சொல்றேன். ஏங்க, நீங்க என்னதான் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாலும் நம்மள இலக்காரமா தான் பாப்பாங்க. அதுக்காக நம்மளும் அவங்கள மாதிரி நடந்துக்கணுமா? நீங்க எங்க இவ்வளவு தூரம் அவங்களுக்கு தாழ்ந்து போறீங்க? ஏய், இது தாழ்ந்து போறது இல்ல, விட்டு கொடுத்து போறது. ஆமா, அவங்க திமிரா பேசுறதுக்கு நாம எதுக்கு விட்டு கொடுக்கணும்? ஏய், திரும்ப திரும்ப பேசி எரிச்சல் பண்ணாத, கிளம்பு. நீங்க பேசுறத எரிச்சல் மூட்டுற மாதிரி இருக்கு. ஏன் விஜய் இப்படி இருக்கிற? எங்க வீட்டு ஆளுங்களே அனுசரிச்சு போக மாட்டேன், உங்க வீட்டு ஆளுங்களே அனுசரிச்சு போக மாட்டேன். இப்படி வீம்பும் பிடிவாம பிடிச்சிட்டு இருந்தா நம்ம எப்படி உருப்புறது? ஓஹோ, இந்த மாதிரி உங்க வீட்டு ஆளுங்க தப்பு பண்றப்ப நான் கண்டுக்க கூடாதுன்னு தான் எங்க அக்கா பிரச்சனையில அவ்வளவு தூரம் விட்டு கூட அது இதுன்னு அட்வைஸ் பண்ணீங்களா? உன்னை திருத்தவே முடியாது விஜய். நான் என்ன நினைச்சுக்கிட்டு சொன்னாலும் அதை திரிச்சு அதுக்கு வேற அர்த்தத்துல பேசுறதுக்கு உன்னை விட்டு ஆளே கிடையாது. உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட். போ. நைட் 9 மணிக்கு தானே? சரி, நான் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வைக்கிறேன். நீங்க வந்ததும் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதை காணோம் இதை காணோம் சத்தம் போட்டுட்டு இருக்காதீங்க. சரிம்மா. இப்போ எப்ப வீட்டுக்கு வருவீங்க? நான் நைட் வர கொஞ்சம் லேட் ஆகுமே. லேட் ஆகுமா? உங்களை தேடி சிதம்பரம் ஒருத்தர் வந்திருக்காரு. சிதம்பரமா? ஆமா, அழகர் குலம்னு சொன்னாரு, வயசானவரா இருக்காரு. அப்படியா? எனக்கு இப்ப வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு, ஒண்ணு பண்ண சொல்லு. நாளைக்கு சாயந்தரம் கரெக்டா 6 மணிக்கு பார்க்க சொன்னு சொல்லு. சரி. அம்மா என்னம்மா சொன்னாரு? நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு வர சொன்னாருங்க. இன்னைக்கே இருந்து பாத்துட்டு போயிடுறமா? இல்ல, வெளியில வேலையா இருக்காரு, வரதுக்கு லேட் ஆகும்னு சொன்னாரு. அதுக்கு இல்லம்மா, இது என் பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. ஐயாவை தான் அதுக்கு மலை போல நம்பி இருக்கிறேன். அவரால் தான் அந்த வேலை நடக்கணும், அதுக்காக தான். அதான் நாளைக்கு வர சொல்லி இருக்காருல, வந்து பாருங்க. நாளைக்கு வந்தா நிச்சயமா பாத்துடலாமா? கண்டிப்பா இருப்பாரு. நாளைக்கு டெல்லிக்கு போறாரு, 9 மணிக்கு ஃபிளைட். 7 மணிக்கு வீட்ல இருந்து கிளம்பிடுவாரு. நீங்க 6 மணிக்கெல்லாம் வந்து பாத்துருங்க. அப்புறம் 1 வாரம் ஆகும் வரதுக்கு. இல்லைங்க, நான் 5 மணிக்கே வந்துடுறேன். வந்து பாருங்க. வந்தா கண்டிப்பா பாக்கலாம்ல? அதான் வர சொன்னார்ல, வந்து பாருங்க.
என்ன பண்ணிட்டு இருக்க லீலா? சர்டிபிகேட் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். அப்படியா? எதுக்கு? என்ன? இல்ல சும்மா தான் கேட்டேன். இன்டர்வியூக்கு போகணும் இல்லையா? நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் லீலா. என்ன தப்பு தெரியுமா? எந்த தப்ப சொல்றீங்க? நீங்க பாட்டுக்கு ஒரு தப்புன்னு சொல்லிட்டா எனக்கு குழப்பமா இருக்காதா? நீ என்ன வேணாலும் எனக்கு கிண்டல் பண்ணு. நான் என்ன தப்பு தெரியுமா பண்ணுனேன்? நமக்கு ஆம்பளை புள்ள வேணும்னு ஆசைப்பட்டேன், நினைச்சேன். அது நடக்கல. அதனால ஒரு ஏமாற்றம், கொஞ்சம் அதிகப்படியா நடந்துகிட்டேன். அதான் நான் பண்ண முதல் தப்பு. புரிஞ்சிருச்சு. நீங்க அடுத்ததா என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் சொல்லி முடிச்சிருங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிக்கிறேன். கண்டிப்பா என்ன மாத்திக்கிறேன். நீ வேலைக்கு போய் தான் ஆகணுமா? திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்காதீங்க. நான் கண்டிப்பா வேலைக்கு போகத்தான் போறேன். அதுல எந்த மாற்றமும் இல்ல. நீங்க இப்படி வெட்டியா பேசுறதை விட்டுருங்க. அது உங்களுக்கு ஏமாற்றம் தான் தரும். இது பாருங்க, நான் நிச்சயமா வேலைக்கு போறத அந்த கசப்பான உண்மையை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதான் நல்லது. சரி, நீ உன்னோட முடிவுபடியே இரு. ஆமா, என்னைக்கு இன்டர்வியூ? ஏன்? நான் உன்னை கூட்டிட்டு வந்து விடலான்னு தான். உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? நீங்க உங்க கடை வேலையை மட்டும் பாருங்க, நான் பாத்துக்கிறேன். பாத்தியா, என் பேச்ச கேட்க மாட்டேங்கிற. உன் இஷ்டப்படியே இரு. என்னைக்கு என் பேச்சை என் சொல்லையும் கேட்டிருக்க?